சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவினூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களாக மீண்டுமா வலுப்பெற்று வரும் ரஷ்யா வடகொரியா உறவு, புடினுக்கு எதிராக கிளம்பிய மக்கள் கொந்தளிக்கும் தலைநகர், போர் நிறுத்தத்தை முன்னெடுப்பதற்காக லெபனான் வரவிருக்கும் அமெரிக்க தூதர், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ஆகிய தலைவர்கள் இருவரும் தங்கள் நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தினால் உக்ரைன் மீதான நடவடிக்கைக்கு வடகொரியா 1,00,000 துருப்புக்களை ரஷ்யாவிற்கு உதவ அனுப்பலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. G20 நாடுகளால் நடத்தப்பட்டு பகுப்பாய்வு மூலம் ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையேயான உறவு சுமூகமாக உலக அரங்கில் உள்ளது. இது குறைய வாய்ப்பில்லாத போக்கு காணப்படுகிறது என்று ப்ளூம்பெர்க் தெரிவித்துள்ளது. இதற்கு சான்றாக ஏற்கனவே ரஷ்யாவின் ஆயுத படைகளுடன் வடகொரிய படைகள் இணைந்துள்ளது. குளிர்காலத்திற்கு முன்பாக புடினின் ஏவுகணைகள் உக்ரைனின் எரிசக்தி கட்டத்தை தாக்கி முடக்கிய பின்னர் வடகொரியா 1,00,000 வீரர்களை ரஷ்யாவிற்கு ஆதரவாக அனுப்பும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ராணுவ ஆதரவு நிலைநிறுத்தப்பட்டால் உக்ரைனிய முன்வரிசைக்கு உள்ளேயும் வெளியேயும் சுழலும் துருப்புக்களுடன் இது நீண்ட காலத்திற்கு நிகழும் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு எதிராக ஜெர்மனியில் ஆயிரக்கணக்கான ரஷ்ய வெளிநாட்டினர் புடினுக்கு ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் 1000 நாட்களை நெருங்க உள்ளது. ஐரோப்பாவில் மற்றுமொரு போர் எதிர்ப்பு அணிவகுப்பு ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினில் நடந்தது. ரஷ்ய எதிர்க்கட்சி பிரமுகர்கள் ஜூலியா நவல்னி மற்றும் முக்கிய அரசியல்வாதிகள் இலியா ஜாஷின், விளாடிமிர் காரா முர்ஷா ஆகியோர் போரின் 1000வது நாளுக்கு முன்பாக பெர்லினில் அணி திரளுமாறு தங்கள் ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்தனர். அதன்படி 2000 முதல் 4000 வரை ரஷ்ய வெளிநாட்டினர் நகர மையத்தின் வழியாக ஹென்ரிட்கெர்ஸ் பூங்காவில் இருந்து ரஷ்ய தூதரகத்திற்கு புடின் வேண்டாம், போர் கோஷங்களை எழுப்பி அணிவகுத்து சென்றனர். பெர்லின் பேரணிக்கு ஒற்றுமையுடன் கூடிய எதிர்ப்பார்களுடன் ஐரோப்பாவில் வாழும் பல ரஷ்யர்கள் இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டதாக தோன்றுகின்றது. அதேபோல் விளாடிமிர் காரா முர்ஷா கூறும்போது, எல்லோரும் புடினை ஆதரிக்கவில்லை என்பதை எனது பங்கேற்புடன் வந்து காட்டுவது முற்றிலும் அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். போருக்கு எதிராகவும் புடினுக்கு எதிராகவும் அவரது சர்வாதிகாரத்திற்கு எதிராகவும் மக்கள் உள்ளனர். நாங்கள் அனைவரும் புடின் இல்லாத எதிர்கால ரஷ்யாவில் வாழ விரும்புகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் அரசியல் கைதிகளாக இருந்த யாசின் மற்றும் காரா முர்ஷா ஆகியோருக்கு இந்த எதிர்ப்பு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கின்றது. தொடர்ந்து மின் கட்டமைப்பை குறிவைத்து 1200 ஏவுகணைகள் 90 ட்ரோன்களை ஏவி ரஷ்யா நடத்திய பாரிய தாக்குதலில் உக்ரைன் இருளில் மூழ்கியது. ரஷ்யாவிலிருந்து ஏவப்பட்டு பெரும்பாலான ஏவுகணைகள், ட்ரோன்கள் ஆகியவற்றை உக்ரைன் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியது. ஆனாலும் சில ஏவுகணைகள், ட்ரோன்கள் இலக்குகளை தாக்கியளித்தன. தலைநகர் கீவ் மற்றும் டோனெட்ஸ், எல்விவ் மற்றும் ஒடேசா உள்ளிட்ட பல பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் மின் உற்பத்தி உள்கட்டமைப்புகள் பெரும்பாலான எண்ணிக்கையில் சேதமடைந்தன என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் ரஷ்யாவால் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் இதுவே மிக பெரியதாகும் என்று கூறப்படுகிறது. உக்ரைனிய ராணுவ தொழில்துறை வளாகத்தை ஆதரிக்கும் அத்தியாவசிய மின்சார உள்கட்டமைப்பை குறிவைத்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைனின் அண்டை நாடுகளான ருமேனியா மற்றும் மோல்டோவா ரஷ்யா வேண்டுமென்றே குளிர்காலத்தில் உக்ரைனில் உறைபனி நிலைமைகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டின. உக்ரைனிய எம்பி ஒருவர் பிபிசியிடம் கடந்த ஆண்டு குளிர்காலத்திற்கு முன்னதாக ரஷ்யா இதேபோன்ற தாக்குதல்களை நடத்தியதாக கூறினார். உக்ரைனின் மிகப்பெரிய தனியார் எரிசக்தி நிறுவனம் தாக்குதல்களால் அதன் வெப்ப ஆற்றல் அலைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் அதன் விளைவாக சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் கூறியது. உக்ரைன் ரஷ்யா மோதலில் வாஷிங்டனின் கொள்கைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றமாக ரஷ்யா எல்லைக்குள் ஆழமாக தாக்குவதற்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு ஜனாதிபதி ஜோ பிடனின் நிர்வாகம் உக்ரைனை அனுமதிக்குமாறு கேட்டுக் கொண்டதற்கு வெள்ளி மாளிகை கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அடுத்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம், இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், பாலஸ்தீன போராட்டத்தை ஆதரிப்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். உலகில் பெரும்பாலான நாடுகளும் மக்களும் இஸ்ரேலை ஆதரிக்கவில்லை. இருப்பினும் உலக வல்லரசான அமெரிக்காவின் உறுதுணையினால் மட்டுமே இஸ்ரேல் போரில் தீவிரத்தன்மை காட்டி வருகின்றது. இஸ்ரேல் காசா லெபனானுக்கு இடையில் நிலவும் தொடர்ச்சியான பதற்றங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலின் பிரதமர் இல்லத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட திடீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக லெபனானின்
தலைநகர் பகுதிகளில் இஸ்ரேல் தொடர் வான்வழி தாக்குதலை நடத்த ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் பாலஸ்தீனத்தின் வடக்கு காசாவின் பெய்ட் லாஹியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் 72 பேர் உயிரிழந்துள்ளதாக காசா அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக வடக்கு இஸ்ரேலில் செசாரியா பகுதியில் அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இல்லத்தின் மீது நேற்று வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி நெதன்யாகுவின் வீட்டை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாவது தாக்குதல் நடந்துள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காசா குடியிருப்பு கட்டடம் மீது தற்போது தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான யுத்த பதற்றம் அதிகரித்துக் கொண்டு செல்வதனால் வடக்கில் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக அமெரிக்க சிறப்பு தூதர் ஆமோஸ் கோஸ்டின் நாளை பெய்ரூட்டுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் லெபனானில் மேற்கொள்ளவிருக்கும் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் லெபனான் தரப்பில் முன்னேற்றம் இருந்தால் போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் பேசுவதற்கு அவர் இஸ்ரேலுக்கும் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதலை நிறுத்துவதற்காக இஸ்ரேலின் ஆதரவாளரான அமெரிக்கா பெரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இருப்பினும் இஸ்ரேல் தனது இலக்கினை அடையும் வரை யார் என்ன சொன்னாலும் கேட்கப் போவதில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து IDF ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது முறையாக தாகிக் செக்டாரில் கிஸ்புல்லா கோட்டைக்கு வெளியே உள்ள லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் செக்டர்கள் மீது தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய ஊடக அறிக்கையின்படி நகரத்தில் பயணித்த காரை குறிவைத்து 2 ஏவுகணைகள் வீசப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் சேதம் குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.